dream vacation to Dubai starts from rupees 29,999 only with GT Holidays. அவர் அங்கே தான் செத்து போனார். கரெக்டாக ஒரு 7 மணி இருக்கும் அவர் செத்தப்ப. டெய்லி 7 மணிக்கு டடக் டடக் அப்படின்னு 2 சத்தம் கேட்கும். அது அவர் தான். அந்த நிறுவனத்தில் ஒரு பர்டிகுலர் பகுதியில் சார் என்னமோ ஒன்று போன மாதிரி இருந்தது சார் அப்படின்ற அனுபவம் இருக்குல்ல, அது வந்து பேயாக மாறுதுங்க. ஆனால் தெரிந்தோ தெரியாமலோ 4 முறை 5 முறை வேறு வேறு மனிதர்களுக்கு அதே மாதிரியான எண்ணங்கள் ஏற்படுது. நான் பிறந்த ஊரில் ஒரு தேட்டரில், அதாவது ஒரு கை வந்துச்சு, அந்த கை வந்து டிக்கெட் அப்படின்னு அப்போல்லாம் சின்ன கவுண்டர் இருக்கும், அது வழியாக கை கொடுப்போம்ல, டிக்கெட்னு கேட்டுச்சு. டிக்கெட்டை வாங்கி எடுக்கிறதுக்குள்ளே பார்த்தா கை பூரா ரத்தம். இந்த எபிசோடை பார்க்குறவங்களே அவங்களுக்கே இது வந்து மேபி ஒரு புதிய பார்வையாக இருக்கக்கூடும். அது பேய், ஆண் பேய்னாங்க. டாய்லெட்டில் போய் என்ன பண்ணீங்க 2 பேரும் அப்படின்னு இன்னும் என்னென்ன மாதிரியெல்லாம் யோசிக்க முடியுமோ அப்படியெல்லாம் யோசிச்சு சிரிக்கிறது. 25 பேர், நான் ஒரு ஆள், 26 சேர் தானே இருக்கும், 27 இருக்கும். போறா பேய்க்கு ஒரு சேர் சார் நல்லா நடத்துங்க சார், அது நான் அறையிற மாதிரி ஏதாவது நடத்துங்க சார். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் ஹரிஹரசுதன். மனங்கள் வர்சஸ் மனிதர்கள் = கதைகளில் ஜெய்சன் சார் அவங்க எடுத்த பல கவுன்சிலிங் பற்றி ஒவ்வொரு எபிசோட்லையும் சொல்லிகிட்டு இருக்காங்க. பல மனங்களை பிரட்டிக்கிட்டு இருக்கோம். குழப்பங்கள் இருந்தாலும் கேள்விகள் இருந்தாலும் அதுக்கான பதில்களை கொடுக்கறது ஜெய்சன் சார் தான். வணக்கம். நான் சொன்ன மாதிரி குழப்பமாக இருந்தாலும் கேள்வியாக இருந்தாலும் பதில் உங்கள்கிட்ட தான் இருக்குது. அது மாதிரி கேள்வியோடும் குழப்பத்தோடும் வந்த யாரோட பதிலை இன்றைக்கி சொல்ல போகிறீங்க? யாருக்கு சொன்ன பதிலை சொல்ல போகிறீங்க? சாரி. பொதுவாக அந்த மூட நம்பிக்கைகள் அப்படின்றது வந்து தனி மனித எண்ணங்கள் சார்ந்தது. என்னமோ தெரில, நைட்டு ஒரு 11 மணிக்கு மேலே கொலுசு சத்தம் கேட்குது அப்படின்லாம் பேசுவாங்க. ஆமாம். அல்லது அந்த ரூமில் மட்டும் அவர் அங்கே தான் செத்து போனார். கரெக்டாக ஒரு 7 மணி இருக்கும் அவர் செத்தப்ப. டெய்லி 7 மணிக்கு டடக் டடக் அப்படின்னு 2 சத்தம் கேட்கும். அது அவர் தான் அப்படின்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. இது வந்து தனி மனித அனுபவங்கள். இது சரியா தப்பா இது ஓகே. ஆனால் ஒரு நிறுவனத்துக்கு இப்படி ஒரு அனுபவம் வந்தால் என்ன பண்ணுறது? நிறுவனத்துக்கா? ஆமாம், ஒரு நிறுவனத்துக்கு இப்படி ஒரு அனுபவம். என்ன அனுபவம்னா, அது பெரும் நிறுவனம். அந்த நிறுவனத்தில் ஒரு பர்டிகுலர் பகுதியில் ஒரு வேலை பார்க்குற ஒரு பெண் ஊழியர், அவங்களுடைய ஏதோ ஒரு அனுபவம், சார் என்னமோ ஒன்று போன மாதிரி இருந்தது சார் அப்படின்ற அனுபவம் இருக்குல்ல, அது வந்து பேயாக மாறுது. இந்த இடத்துல பேய் இருக்குது அப்படின்ற எண்ணம் வந்துடுது. முதல்ல வழக்கம் போல் எல்லோரும் போய் வேலை பார் அப்படி தானே பேசுவாங்க. ஆனால் தெரிந்தோ தெரியாமலோ 4 முறை 5 முறை வேறு வேறு மனிதர்களுக்கு அதே மாதிரியான எண்ணங்கள் ஏற்படுது. அப்போ இந்த மெதுவாக இந்த நிறுவன ஊழியர்கள் பேய் இருக்குன்னு நம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஓஹோ, அதை அடாப்ட் பண்ணிக்கிறாங்க அவங்கக்குள்ள. ஓகே, கொஞ்சம் கொஞ்சமாக இதை நம்பாத ஒரு குரூப் இருக்கும்ல, நீ நம்பலைல்ல, நாங்கள் வந்து எல்லோரும் வெளில போகிறோம், நைட்டு நம்ம ஷட்டரை எடுப்போம்ல, அப்போ இந்த இடத்துல இருக்கிறேன் அப்படின்னா ஒருத்தர் வந்து நான் இருக்கேன் என்ன ஆகுதுன்னு பார்க்குறேன் அப்படின்னு ஒரு அரை மணி நேரத்தில் வந்து ஷட்டரை பிடிச்சி தட்டுறாரு. திறந்தா இருக்கா இல்லையான்னு தெரியல, ஆனால் என்னமோ சத்தம் கேட்குது, எனக்கு அது சரியாக வராது நான் அப்படின்னு வெளில ஓடியாந்துடுறாரு. இப்போ எல்லாருக்கும் அது கிட்டத்தட்ட உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் ஆகிடுச்சு. நிறுவனத்துக்கு பயம் வருது. ஏன்னா இது இப்போதைக்கு இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கிற இந்த இடம் வர ஊழியர்கள் சார்ந்திருக்கு. இது எப்போ கஸ்டமர்கிட்ட வருதோ வேலை முடிஞ்சது. ஆமாம், அது ரொம்ப ஆபத்தான. ஆமாம், அப்புறம் வந்து வியாபாரமாவது ஒன்றாவது எல்லாம் படுத்துரும். பேய் இருக்குன்றாங்க அப்படின்னு, எப்படி நீங்கள் புடவை எடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி அப்படி ஏதோ என்னமோ நடந்துடும். அப்புறம் இது சார்ந்து சில விஷயங்கள்லாம் அப்படியே பின்னப்பட்டுரும். அந்த கடையில் சேலை வாங்கிட்டு வந்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆகிரும், அந்த கடையில் நகை வாங்கிட்டு வந்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆகிரும், இப்படிலாம் ஏதாவது இழுத்துருவாங்க. அதை அப்போ நிறுவனம் பயப்படுது. நிறுவனம் என்ன பண்ணுது, ஊழியர்களுக்கு வந்து நம்பிக்கை கொடுக்கணுன்றதுக்காக சாமியார் அவங்க இவங்க எல்லாம் அது வழக்கமான முறைகள்லாம் இருக்குல்ல, அது அத்தனையும் செய்யுது. எல்லாம் செஞ்சால் ஒரு 2 வாரம் நல்லா இருக்குது. 2 வாரம் கழிச்சு சார் நேற்று கேட்டுச்சு சார் அதே சத்தம் அப்படின்னு திரும்ப ஆரம்பிக்கிறாங்க. திரும்ப எழும்பு. ஆமாம், இது வந்து இது என்ன பண்ணுறதுன்னு அவங்களுக்கு புரியல. இந்த விவேக் கிண்டலாக சொல்லுவார், இத்தனை ஸ்பேர் பார்ட்ஸில் ஓடாதாடா இந்த எலுமிச்சம்பழத்தில் ஓட போகுதுன்னு. அந்த எலுமிச்சம்பழத்தை கொண்டு வந்து கட்டுறது அது இதுன்னு எல்லாம் என்னென்னமோ ஒன்றும் சரியாகல. கடைசியில் ஒரு நட்பு வட்டாரத்தில் இருந்த ஒருத்தர் வந்து இந்த நிறுவனத்துக்கு ஒரு விஷயம் சொல்கிறார்.
இது மனம் சார்ந்த பிரச்சனையாக எனக்கு தெரியுது. எனக்கு என்னமோ பேய் பிசாசுன்னு அங்கே இருக்கிற மாதிரிலாம் தெரில. இந்த மனம் சார்ந்ததில் என்னமோ ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டியிருக்கு. அதுக்கு இப்படி ஒரு பயிற்சியாளர் எனக்கு தெரியும். அவர் வந்து நிறுவனங்களுக்கு ட்ரைனிங் செய்கிறவர். ஆனால் உங்கள் பிரச்சனை வந்து வேறு. உங்களுக்கு வந்து வியாபாரத்தில் பிரச்சனை இல்லை, வளர்ச்சியில் பிரச்சனை இல்லை, இதுதான் பிரச்சனை. இந்த பிரச்சனை வெளியில் வந்தால் வியாபாரத்தில் பிரச்சனை வந்துடும். அதனால் ஏன்னா எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, நான் பிறந்த ஊரில் ஒரு தேட்டரில் ஒரு முறை வந்து இப்படி ஒரு வதந்தி பரப்பப்பட்டதா நடந்ததா தெரில. அதனால் அந்த தேட்டருக்கு போகிறதே யோசிப்பாங்க. அப்படி அதாவது ஒரு கை வந்துச்சு, அந்த கை வந்து டிக்கெட் அப்படின்னு அப்போல்லாம் சின்ன கவுண்டர் இருக்கும், அது வழியாக கை கொடுப்போம்ல, டிக்கெட்னு கேட்டுச்சு. டிக்கெட்டை வாங்கி எடுக்கிறதுக்குள்ளே பார்த்தா கை பூரா ரத்தம், அப்படியே அந்த கை காணாமல் போயிடுச்சு அப்படின்னு ஒரு வதந்தி வந்து பரப்பப்பட்டதுனால அந்த தேட்டருக்கு செகண்ட் ஷோக்கு ஆளுங்க வர மாட்டாங்க. செகண்ட் ஷோக்கு குறிப்பாக லேடிஸ் வரவே மாட்டாங்க. அது என்னமோ அந்த உள்ளே வந்து 3rd row 4th rowவில் வந்து என்னமோ குரல் கேட்டுக்கிட்டே இருக்கான் இப்படிலாம் வியாபாரமே, அதாவது செகண்ட் ஷோவே இல்லாமல் போனது. அதனால் என்ன பண்ணாங்கன்னா சாமி சிலையெல்லாம் கொண்டு வந்து வச்சாங்க. நம்ம தேட்டரில் படம் போடுறதுக்கு முன்னாடி சாமி பாட்டு, முடிகிறப்ப சாமி பாட்டு, உள்ள தேசிய கீதம் மாதிரி ஆயிடுச்சு. டிக்கெட்டுக்கு வெயிட் பண்ணும்போது சாமி பாட்டு, எல்லாமே நம்பிக்கை. வியாபாரம் நடந்தவனுமே வியாபாரத்துக்கு சாமி உதவி பண்ண வந்துட்டாருங்க. அதெல்லாம் நடந்துச்சு. இதெல்லாம் நான் கண்ணால் பார்த்தது. ஒரு நிறுவனத்தில் இந்த மாதிரி பிரச்சனை வந்தால் வியாபாரம் பாதிக்குதுன்னா எந்த நிறுவனமும் எதையும் செய்ய தயாராகிடும். இல்லை இது எப்படியாவது ஸ்டாப் பண்ணி ஆகணும். அப்படி தான் எனக்கு ஒரு அழைப்பு வருது. இப்போ நான் சொன்னேன், அங்கே பேய் இருக்கா இல்லையான்ற அனைத்து விஷயங்களும் நீங்கள் செஞ்சிட்டீங்க. அதுக்கு ஏதோ பூஜை பண்ணுறது போகிறது, நான் இதுக்குன்னே ஸ்பெஷலாக ஒருத்தர் அங்கே இருக்கார் அவரை கூப்பிட்டு வந்தேன், நார்த்தில் ஒருத்தர் இருக்கார் அவரை கூப்பிட்டு வந்தேன்னு எல்லாரும் வந்தாங்க, எல்லாரும் போனாங்க. ஆனால் பேய் மட்டும் அங்கேயே இருக்கா இல்லையான்னு தெரியாது, இருக்குது அப்படின்னு நம்புகிற மனம் இருக்குது. இப்போ அந்த மனத்தை வந்து நான் ட்ரைனிங்கை நோக்கி நகர்த்தணும் போது முதல்ல இது ஒரு 200 பேர் கொண்ட நிறுவனம்னு வச்சுக்குவோம். இதை வந்து 25 நான் எப்பவும் அப்படி தான் செய்வேன். 25 பேர் 25 பேராக 8 பேட்சாக இது பிரிக்கப்பட்டு அதில் வந்து எல்லாருமே கலந்துருப்பாங்க, எல்லா டிபார்ட்மெண்ட்டும். அப்படி வந்து இந்த ட்ரைனிங் வந்து ஆரம்பிக்கிறேன். இந்த ட்ரைனிங்கோட நோக்கம் வந்து பேய்க்கு வந்து சம்மந்தம் இல்லை. இந்த இந்த எபிசோடை பார்க்குறவங்களே அவங்களுக்கே இது வந்து மேபி ஒரு புதிய பார்வையாக இருக்கக்கூடும். பேயை பற்றி பேசாமலேயே பேயை ஓட்டின ட்ரைனிங் இது. ஆனால் வேறு என்ன பேசணும், அதுதான் முக்கியம். உன் வாழ்க்கையில் நீ அடைய வேண்டிய இடம் என்ன, எவ்வளோ அடைஞ்சிருக்க, என்னென்னலாம் இதுவரை சரியாக செஞ்சுருக்க, எதெல்லாம் இன்னும் சரியாக செய்யலை, எதெல்லாம் தவறு, எதெல்லாம் சரி, உன்னை பற்றியது அப்படின்றது. அதாவது செல்ஃப் ரியலைசேஷனை மட்டுமே ப்ரைமரி ஆங்கிளாக எடுத்துகிட்டு, ஏன்னா சேல்ஸை பற்றி இந்த நிறுவனம் கவலைப்படல, நல்லா போயிட்டுருக்க ஒரு நிறுவனம். அப்போ அது பிரச்சனை இல்லை. செல்ஃப் ரியலைசேஷனை கையில் எடுத்தால் இந்த உலகத்தில் சார் செல்ஃப் ரியலைசேஷன் வந்துருச்சுன்னா பேயாவது பிசாசாவது அப்படின்ற வார்த்தை வந்துடும். அதுக்கு ஈக்குவலாக இன்னொரு வார்த்தையும் வரும், கடவுளாவது ஒன்றாவது, நீ போய் உன் வேலையை பாரு, நல்லா வருவேன். இல்லை, அது நம்பிக்கை இருக்கிறவங்களுமே சொல்லுவாங்க. ஆமாம், அது நீங்கள் செல்ஃப் ரியலைசேஷன் நடக்கலைன்னா தான் எக்ஸ்டர்னலாக ஒரு பிடிப்பு தேவைப்படுது, அந்த பிடிமானம் தேவைப்படுது. எனக்கு செல்ஃப் ரியலைசேஷன் ஏன் 2 கால் நல்லா இருந்தால் எனக்கு எதுக்கு எக்ஸ்ட்ரா கட்ட தூக்கி போடு. ஆமாம், அப்போ அந்த ஏன் 2 கால் நல்லா இருக்குன்ற இடத்துக்கு இவங்களை நகர்த்தினா அதுக்கப்புறமா அது இருக்கான்னு பார்ப்போன்றது என்னுடைய ஸ்ட்ராட்டஜி. இதை முதல்ல நிறுவனத்துக்கு பேசும்போது கொஞ்சம் இல்லை சார், அப்படியே பேசும்போது குறுக்க பேய் பற்றி அப்படின்னாரு. நான் சொன்னேன், கண்ணை மூடுங்கன்னு சொல்லிட்டு, கருப்பு குரங்கன்னு நினைக்காதீங்க, என்ன பார்த்தீங்க அப்படின்னா கருப்பு குரங்கு தான் சார் பார்த்தேன். பேயை பற்றி நினைக்காதுன்னா அவன் பேய் தான் பார்த்துட்டு நினச்சிக்கிட்டே இருப்பான். அதாவது நீங்கள் அவனை வேற பக்கம் கூப்பிட்டு வந்து திரும்ப கூப்பிட்டு போய் இங்கே பேய் இல்லை அப்படின்னு கூப்பிட்டு வந்து திரும்ப வேறு ஏதோ, அது இல்லை சார், அதுவே வேண்டாம், அதுவே இல்லை, அதுவே பேச்சே இல்லை. இந்த ட்ரைனிங்குக்கும் இந்த பயிற்சி வகுப்புகளுக்கும் பேய்க்கும் சம்மந்தம் இல்லை. பேய் நாட் அலவுட். பேய்க்கு ட்ரைனிங் கொடுக்குறதுனா கூட கொடுத்துருவோம் வந்து உட்காரட்டும். அது ஆனால் எனக்கு நோக்கம் வந்து செல்ஃப் ரியலைசேஷனை நோக்கி இவங்கள நகர்த்தணும். எப்போவுமே தன்னை ஒரு மனிதன் உணர ஆரம்பிக்கும் போது சார், அதாவது ஜூம் இன் மாதிரி என்னை நான் உணர ஆரம்பிக்கும் போது என்னை தவிர இங்கே இருக்கிற அத்தனையும் பிளர் ஆகிடும். நான் தான் மிகப்பெரிய ஆளாக தெரிவேன். நான் என்ன தவறு செய்கிறேன்றதும் எனக்கு பெருசாக தெரியும், நான் என்ன சரியாக செய்கிறேன்றதும் எனக்கு பெருசாக தெரியும். அப்போ தவறை குறைக்கிறதுலையும் சரியாக செய்கிறத கூட்டுறதுலையும் என் கவனம் போயிடும்.
என் கவனம் இதில் போயிடுச்சுன்னா எனக்கு அப்படியா அங்கே பேய் இருக்கா, சரி போய் பக்கத்தில் இரு அப்படின்ட்டு நான் போயிடுவேன். எனக்கு ஏன் கவனம் என்கிட்ட இல்லை, பேய் இருக்கா, அடிச்சிருமோ, என்னதான் பண்ணிடுமோ அப்படின்னு நான் யோசிக்க ஆரம்பிப்பேன். அதனால் நான் வெரி கிளியர், இந்த மைண்டை வந்து அதை நோக்கி திருப்பிட்டோம்னா, இது வேறு எதையோ நோக்கி போயிட்டுருக்குல்ல, வெளிப்புற பார்வையை நோக்கி போகிறத அகப்புற பார்வையை நோக்கி திருப்பிட்டா இதுக்கு வெளிப்புற பார்வை பிளர் ஆகிடும். இவ்வளவுதான். சிறப்பாக வியாபாரம் நடந்துகிட்டு இருக்கிற நிறுவனத்தில் அதை விட சிறப்பாக ஒரு இலக்கை செட் பண்ணுறோம். அப்படி அவங்க யோசிச்சதே கிடையாது. நல்லா நடந்தால் ஓகேன்ற ரேஞ்சில் இருக்கிறவங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு 5 கோடி வந்து யாருமே பண்ண முடியாது அப்படின்ற இடத்துல அதை வந்து 5 கோடியை ரொம்ப கேஷுவலாக ஒரு நிறுவனம் செஞ்சிட்ருக்குன்னு வச்சுக்குவோம். திடீர்னு ஹவ் அபவுட் 6 crores அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு. கொஞ்சம் கஷ்டம்தான், செஞ்சு பார்க்கலாம். 2 மாதம் கழிச்சு 6.5 கோடிக்கு போயிடுச்சுன்னா இப்போ பேயை பற்றி பேசுறதுக்கு, ஏன்னா எனக்கு இன்சென்டிவ் நிறைய வருது. இதுதான் அங்கே நடந்தது. ஒரு 6 மாதங்களுக்கு, ஏன்னா ஒவ்வொரு மாதமும் சந்திக்கிறேன் 6 முறை. 6 மாதம் கழித்து அதே நிறுவனத்தில் அதே ஊழியர்கள்ட்ட இருக்கிற பேச்சை இப்போ சொன்னேன்னா என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். இந்த தடவை இன்சென்டிவ் நிறையா வந்துச்சு சார். சரி, அப்படியே போய் சாமி படத்துக்கு போய் ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு, சரி அப்படியே இந்த பேய் இருக்குதுன்னு சொன்னாங்களே ஒரு ரூமு, அதுலேயும் போய் பேய்க்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு வந்தேன் சார். ஏன் சார், அது இருக்கிறதுனால தான் நீங்கள் வந்தீங்க. அப்படி சொல்கிறாங்க. நீங்கள் வந்ததுனால தான் எனக்கு ரியலைசேஷன் நடந்தது. எனக்கு ரியலைசேஷன் நடந்ததுனால தான் நிறைய சேல்ஸ் செஞ்சதில் இன்சென்டிவ் வாங்கியிருக்கேன் சார். பைக் லோனை அடைக்க போகிறேன் சார், அவ்வளோ வாங்கிட்டேன் 6 மாதத்தில். 2000 ரூபா எக்ஸ்ட்ரா கிடச்சா 12,000 ரூபா. லோனே வந்து மொத்தம் 18 தான் போட்டிருந்தேன். இப்போ முடிக்க போகிறேன். இன்னும் நிறைய பேய் இருந்தேன், நல்லது சார். ரூமாக பேயாக இருந்ததுன்னு வைங்களேன். கடைசியில் பேயை காமெடி ஆக்கிட்டீங்க நீங்கள். அதாவது பயமை வந்து பயமாகவே வச்சிருக்கிறது, அதை வச்சு வாழறவங்க செய்ய வேண்டியது. பேய் ஓட்டுறவர் என்ன சொல்லுவார், பேயை காமெடி ஆக்க மாட்டார், ரொம்ப சீரியஸ் ஆக்கிடுவார் நம்மளை. நீ இந்த தப்பு செஞ்சிருக்கவே கூடாது, ஏன்னா அது நிச்சயமாக தேடி பிடிச்சி ஒன்று அடிக்குதா இல்லையா பார் அப்படின்வார். மனசை நம்புகிறவர் பேயை காமெடியாக தானே ஆக்குவார், பேயை இர்ரெலவெண்ட்டாக தானே ஆக்க முடியும். மனசை நம்புகிறவருக்கு பேய் வந்து ஒரு 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 பாசிங் க்ளவுட், அது ஏதாச்சும் பண்ணிட்டு போ அப்படிங்கிற மாதிரி. அதில் அந்த 6வது மாதம் ஃபைனலாக முடித்து நான் கிளம்பும்போது பின்னூட்டம் ஃபீட்பேக் கொடுப்பாங்கள்ல, அதில் ஒருத்தர் சொன்னார். அவர் தான் அதாவது 2 பேர், ஒரு ஆண் ஒரு பெண் ஊழியர். அந்த பெண் ஊழியர் சொன்னது 2வது வரேன். ஆண் ஊழியர் சொன்னார், முதல்லாம் வருவேன் சார், அப்படியே செய்வேன். இந்த கஸ்டமர் வருவாங்க, இந்த கஸ்டமருக்கு கூப்பிட்டு நான் காண்பிக்கணும், எல்லாத்தையும் காண்பிக்கிற அந்த இதில் அப்படி போகிறப்ப, அந்த ரூம் போகிறப்ப மட்டும் ஃபஸ்ட் ஃப்ளோர் போயிடலாங்களா அப்படின்னு கூப்பிட்டு போயிடுவேன். அந்த ரூம் போக மாட்டேன், ஏதோ இருக்குன்றாங்க ஏன் அப்படின்னு. இப்போ நீங்கள் இலக்கு வச்சிட்டிங்க, நான் அடைய வேண்டிய இலக்கு வந்து எனக்கு நிறைய நடக்கணும் வியாபாரம்னா, அது அந்த ரூமில் தான் இருக்குது பொருள். அதை நாங்கள் மாற்றி வச்சோம். உண்மையை சொல்லணுன்னா, இப்போ இப்படி வச்சுக்குவோம், ஒரு மற்ற ரூமில் இருக்கிறதெல்லாம், அதாவது மற்ற அறைகளில் இருக்கிறத விற்றீங்கன்னா 5000 ரூபாய்க்கு விற்கிறீங்கன்னு வச்சுக்குவோம். அந்த அறையில் இருக்கிறத நீங்கள் விற்கணுன்னா 50,000 ரூபாய்க்கு விற்கணும். ஓ, அதை விற்கிறீங்கன்னா 50,000 ரூபா அப்படின்னா உங்களுடைய இன்சென்டிவ் அதிகம் வரும். ஆமாம். அந்த இடத்த கொண்டு போய் அது வேறு இடத்துல இருந்தது. நான் தான் சொன்னேன், பணமாக பேயான்னா மனுஷன் பணத்துக்கு தான் முதல் பார்வை கொடுப்பான், ஏன்னா வாழ்ந்தாகணும். அருளிலாருக்கு அவ்வுலகம் இல்லை, அன்பு இல்லையா சொர்க்கத்தில் இடம் இல்லை, பொருளிலாருக்கு இவ்வுலகம் இல்லை அப்படின்றத கிட்டத்தட்ட பேச்சில் நம்ம வச்சுருக்கிறோம். அப்போ அங்கே பேய் இருக்குது, ஆனால் இன்சென்டிவ் அதிகமாக வரும்னா, போய் வேலை, எனக்கு இன்சென்டிவ் தான் அப்படின்றது தான் நடக்கும். போமா, பேயா இருந்தால் ஓரமாக உட்காருமா, இன்சென்டிவ் வேணும், அதுக்கப்புறம் வந்து பயமுறுத்திக்க அப்படிங்கிற மாதிரி அப்படி தான் போக ஆரம்பித்தாங்க. அப்புறம் அதை நகைச்சுவையாக்கிட்டோம். நாங்கள் பேசும்போது, இப்போ மொத்தம் எத்தனை பேர் இருக்கீங்க, காஃபி நான் வந்து இப்போ 25 பேர்னு வச்சுங்களேன், 13 நான் போர்டில் எழுதுவேன். ஸோ எல்லாத்தையுமே கொஞ்சம் நகைச்சுவையாக பண்ணால் நல்லாயிருக்கும். 13 காஃபி 12 டீ
அப்படின்னு வச்சிங்களேன், 13 காஃபி 13 டீ அப்படின்னு. சார் 12 தான் சார். பேய்க்கு அதுக்கும் பசிக்கும் சார். அது டீ சாப்பிடுவோம் உங்களுக்கு எப்படி தெரியும்? ஒரு நாள் டீ கொடுப்போம், நாளைக்கு காஃபி கொடுப்போம், நாளை மறுநாள் கோக் கொடுப்போம். பாத்ரூம் அது ஏதாவது ஒன்று சாப்பிட்டு தானே ஆகணும். அப்போ சில பேய் படங்கள் வந்து த்ரில்லராக இருக்கிறதுனால ஓடுச்சு. நான் இதுக்கு பின்னாடி இருக்கிற உளவியலை வந்து யதார்த்தத்துலேருந்து தான் எடுக்கிறேன். சில பேய் படங்கள் உண்மையிலேயே த்ரில்லர். நமக்கு வந்து திடீர்னு ஒரு கை வந்து செவத்துக்குள்ளேருந்து வரும். நம்ம அதை பார்த்து தேட்டரில் எல்லோரும் கத்தணும். 100வது நாள் படம் எல்லோரும் தாம் தூம்னு கத்தணும். சில பேய் படத்தில் பேயை வந்து நம்ம பேய் அடிக்கிறது, பேய் அவன் அந்த ஹீரோ இல்லைன்னு அடிக்கிறதுல நாம் சிரின்னு பேர் தான் பேய் படம். ஆனால் நம்ம ரசின்னு. அப்போ பேயை 2 விதமாக அணுகலாம். ஒன்று பயத்தோடு அணுகலாம். தன்னை நம்பாதவர்கள் பயத்தோடு அணுகுவாங்க. தன்னை நம்புகிறவர் வந்து கிண்டலாக அணுகுவார். பார்த்தலாம் அது எங்கே வருதுன்னு பார்ப்போம் அப்படின்னு. நான் வந்து தன்னை நம்புகிற டீமாக இதை கொண்டு போகணும்னு முடிவு பண்ணேன். அது பண்ணும்போது நேச்சுரலாக அப்படி தானே வரும். அதுக்கு நீங்கள் எடுப்பு மட்டும் எடுத்து கொடுத்துட்டா போதும். ஒருத்தர் சொன்னார், பொண்ணு கல்யாணம் வச்சுருக்கேன் சார், நீங்கள் தயவு செஞ்சு வரணும். பேய்க்கு வச்சுட்டேன் அப்படின்றாரு. நடந்து 6 மாதம் கழித்து பார்க்குறாரு இவர். இதெல்லாம் முடிஞ்சு போச்சு, நான் இருக்கேன், ஃபோனில் சொல்லிட்டு நேரில் வந்து பார்க்குறேன்னு வராரு. வந்து பத்திரிக்கை வைக்கிறாரு. வச்சுட்டு பேசும்போதே சொல்கிறாரு, பேய்க்கு வச்சுட்டேன் சார். அது எவ்வளோ இயல்பாக மாறிடுச்சு பாருங்கள். இந்த தன்னை நம்புகிற நிலைக்கு மனிதர்களை நகர்த்திட்டிங்கன்னா பிரச்சனைகளை அவங்க இப்படி தான் எடுத்துக்குவாங்க. நீங்கள் பேயின்னு இல்லை, ஃபினான்ஷியலாக உங்களுக்கு லாஸ் ஆகிடுச்சு. தன்னை நம்புகிற மனிதன் இப்போ தான் ஒரு 50 லட்சம் போச்சு, 25 பார்த்துருவேன் அப்படின்னு சிரிச்சிட்டே சொல்லுவார். தன்னை நம்பாதவர் 50 லட்சம் சார் போயிடுச்சு சார், இவர் தான் ஈஸியாக அடிச்சிடலாம், இவரை நோக்கி தான் இந்த உலகத்தின் வணிக நிறுவனங்கள் போயிட்டே இருக்கும். உனக்கு இந்த வாய்ப்பு தரேன், அந்த வாய்ப்பு தரேன், நான் சொல்கிறதை செய்ய, அப்போ பணம் கிடைக்கும், இதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும் அவருக்கு. தன்னை நம்புகிறவர் இதெல்லாம் அவர் பெருசாக எடுக்க மாட்டார். அப்படி ஒரு, அதாவது வணிக நிறுவனத்தில் பேய் அப்படின்றது வந்து ஒரு ரொம்ப என்னுடைய என்டையர் 28 வருட கரியர்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த ஒரு இது வந்து டோட்டலாக வித்தியாசமானது. ஆமாம். அப்புறம் இந்த நிறுவனத்துக்கான ட்ரைனிங்கில் சிரித்த மாதிரி என் வாழ்க்கையிலேயே நான் அது மாதிரி அவங்க சிரித்த மாதிரியே நான் பார்த்ததில்லை. அப்படி ஒரு, அதாவது நீங்கள் என்ன செஞ்சாலும் அதுக்கு இப்போது ரொம்ப சும்மா ஜாலியாக சொல்கிறோம், டாய்லெட் போய்ட்டு வந்தேன் சார், அதான் லேட் ஆகிடுச்சு அப்படின்னு ஒருத்தர் பேசுகிறார் கேஷுவலாக. இப்போ சார் டாய்லெட் போய்ட்டு வந்தேன் அப்படின்னு. யாரோ பக்கத்தில் இருக்கிறவர், இல்லை சார் பேய் கூட கூப்பிட்டு போயிருப்பான் சார், அதான் சார் லேட் ஆகிடுச்சு. அது பேய் ஆண் பேய்னாங்க, நீ ஆண் டாய்லெட்டு போய் என்ன பண்ணீங்க 2 பேரும்? சார் அது பெண் பேய்ன்னு சொன்னாங்க அப்படின்னு. அதை வந்து இன்னும் என்னென்ன மாதிரியெல்லாம் யோசிக்க முடியுமோ அப்படியெல்லாம் யோசிச்சு சிரிக்கிறது. அவங்கவுங்க ஜோனுக்கு ஏற்ற மாதிரி, அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி. கடைசியில் நல்லா வந்துச்சியா ஒரு பேய், மொத்த நிறுவனமும் சிரிக்குது. ஆனால் ஒன்று, நிறுவனம் வளருது, சந்தோஷம் அப்படின்னு அப்படி போயிடுச்சது. என்ன பேசுனீங்க? எனக்கு ஒரே விஷயம் தான். இப்போ சாமியார்களை பார்த்து ஒரு 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 பேய் நம்பிக்கையே இல்லாத ஒரு ஷட்டரை தட்டி இவ்வளோ அசம்பாவிதங்கள் தான் நான் சொல்லுவேன். இது எல்லாமே ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது யார் இவர் வந்து என்ன பேச போகிறாரு, மாடர்ன் சாமியாராக இருப்பாரோ அப்படிங்கிற எண்ணெல்லாம் கூட வந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் பேசி தொடர்ந்து, ஓ இவர் இந்த மெத்தடில் நம்மளை கூப்பிட்டு போகிறாரு அப்படின்னு. நீ இப்போது இன்னும் எத்தனை வருஷம் வேலை பார்ப்ப? இந்த முதல் கேள்வி சார். நான் இப்போ, அதாவது உங்கள் அனுபவம் என்ன? 25 வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன் சார். அடுத்த கேள்வியை, என்ன எத்தனை வருஷம் பார்ப்பேன்? அது பார்ப்பேன் சார், உயிர் இருக்கிறவரை பார்ப்பேன். அதான் எத்தனை வருஷம் பார்ப்பேன்? இன்னொரு 15 வருஷம் பார்க்கலாம். அப்புறம் அதுக்கப்புறம் உடம்பு ஒத்துழைச்சா ஓ அப்போ நீங்கள் செட்டில் ஆகிறதுன்றது ஒரு 15 வருடத்துக்குள்ளே முடிஞ்சாகணும். இப்படி தான் இந்த ட்ரைனிங் வந்து ஓப்பன் ஆகுது. அப்போ நான் எப்போ செட்டில் ஆக போகிறேன் அப்படின்ற எண்ணத்தோடு இது ஆரம்பிக்குது. இந்த செட்டில் ஆகிறதுன்றது நான் வந்து பணம் சம்பாதிச்சு உட்காந்துக்கிறது இல்லை, சேஃப்டி, ஒரு பாதுகாப்பு எனக்கு வேணும்ல. இன்சூரன்ஸில் என்ன பண்ணியிருக்க, சேமிப்பில் என்ன பண்ணியிருக்க, உன்னுடைய உடலை நீ கடைசியாக எப்போ செக் பண்ண, நீ ஏன் வந்து காலையில் எழுந்திரிச்சு வாக்கிங் போகக்கூடாது? இல்லை சார் நைட்டே லேட் ஆகுது சார். நீ என்ன பேசினாலும் காலையில் எழுந்திரிக்கிறதுக்கு 1/2 மணி நேரம் முன்னாடி எழுந்திரிச்சா 1/2 மணி நேரம் நடக்கலாம். நீ அப்படி எழுந்திரிச்சின்னா நைட்டு போய் சீக்கிரம் தூங்கிடுவேன், அவ்வளோதான் நடக்கும், வேறு ஒன்றும் பெருசாக நடக்க போகிறதில்ல. ஆமாம் சார் அது அப்படின்னு அவங்க செய்ய வேண்டியது இருக்குல்ல, அதை நோக்கி நகர்த்தும் போது மெதுவாக முதல் 2 ட்ரைனிங் இது நடந்துக்கிட்டு இருக்கும்போது அங்கங்கே அந்த பேய் பற்றிய பேச்சு வருது.
நான் அதை கண்டுக்கவே இல்லை, நான் அதை பற்றியே பேசலை. யாராவது ஒரு முற்பட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆமாம், யாரோ ஒருத்தங்க வந்து அது அங்கே ஒரு ரூமில் சார், சரி அதை விடுங்க சார், அது வேண்டாம் சார், நம்ம இதை பேசணும், நான் என்னது அப்படின்னு கேட்கவே மாட்டேன். அது அப்படியே போயிட்டே இருந்தது. 3வது முறையை அவங்கள சந்திக்கும் பொழுது எனக்கு அவங்க காலில் நிற்கிற தைரியத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்றத நான் உணர்ந்த உடனே நான் இப்போ வந்து முதல் முறையாக போட்டு உடைக்கிறேன். எப்படி உடைக்கிறேன்னா, ஒரு இடம் வாங்கணும் சார், எப்படியாவது வாழ்க்கையில் ஒரு இடம் வாங்கிடுச்சு. நான் இருக்கிற ஊரில் ஒரு இடம் வாங்கலைன்னா எப்படி சார், ஒரு இடம் வாங்கணும் சார் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார். ஒரு 15,000 20,000 சம்பாதிக்கிற ஒருத்தருக்கு இது ஒரு நியாயமான கனவு, ஒன்று வாங்கிடணும் எப்படியாவது அப்படின்னு. கஷ்டமான கனவு, ஆனால் நியாயமான கனவு. இந்த மொத்த குரூப்பும் அவர் எமோஷ்னலாக பேசிகிட்டு இருக்கார், கொஞ்சம் கண்ணில் தண்ணியோடு இருக்கார். ஏன்னா எங்கள் அப்பா வந்து நல்லா இல்லை சார், போயிட்டார் சார், எங்கள் தாத்தா கூட இல்லை சார், நான் தான் சார் என் குடும்பத்தை எடுத்து கொண்டு வரணும், நான் எப்படியாவது ஒரு இடம் வாங்கி வீடு கட்டி அப்படின்னு அப்படி அந்த எமோஷனில் இருக்கார். இப்போ இந்த குரூப் வந்து அதை நோக்கி நிற்க ஆரம்பிச்சிருச்சுன்னு எனக்கு தெரியுது. அதனுடைய காலில் முதல் முறையாக நான் கேஷுவலாக சொல்கிறேன், நீங்கள் இடம் வாங்கணுன்றதை இங்கே வேறு யாருக்காவது சொல்லணுமா அப்படின்றேன். அவர் எல்லாரையும் பார்த்துட்டு, வேறு யாருக்கும் சொல்ல வேண்டாம் சார், நான் இடம் வாங்குறத போய் நான் ஏன் சார் யாருக்கு சார் சொல்லணும், இங்கே இருக்கிற ஏதாவது ரூமில் யாருக்காவது சொல்லணுமா அப்படின்றேன். 2-3 பேருக்கு இப்போ தான் புரிய ஆரம்பிக்குது, ஓ இவர் இதுக்கு தான் வந்து அங்கே தான் அதுவா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அது புரிஞ்சு கடைசியில் எல்லாம் சிரிக்கிறாங்க. இல்லை நீங்கள் இடம் வாங்கணும்ல சார், அதை நீங்கள் உங்களுக்கு சொல்லிக்கிறீங்க, கரெக்டு, அப்படி தான் சொன்னீங்க, ஆனால் வேறு யாருக்கோ சொல்லணுமோ, வேறு யாரோ ஏதோ இந்த நிறுவனத்தில் இன்னும் யாரோ இருக்காங்களோ, இருந்து இல்லாமல் அப்படிலாம் யாரும் இருக்காங்களா அப்படின்னா மொத்தம் எல்லாம் சிரிக்கிறாங்க. அங்கேருந்து ஆரம்பித்து அடுத்த 3 பயிற்சி வகுப்புகளும் நின்னா நாங்கள் இன்னும் அதை காமெடி ஆகணும். 25 பேர், நான் ஒரு ஆள், 26 சேர் தானே இருக்கும், 27 இருக்கும். போறா பேய்க்கு ஒரு சேர் சார், நல்லா நடத்துங்க சார், அது நான் அறையிற மாதிரி ஏதாவது நடத்துங்க சார். நான் சொல்கிறேனே, என்னுடைய மொத்த அனுபவத்தில் நான் இப்படி சிரித்ததில்லை, பார்ட்டிசிபெண்ட்ஸ் இப்படி சிரித்து பார்த்ததில்லை. ஏன்னா அது நீங்கள் தன் மேல் நம்பிக்கை வந்த உடனே சரியான நேரத்தில் சென்ஸ் ஆஃப் ஹியூமரை உள்ளே கொடுக்கும்போது இது ஓடியே போயிடுச்சு. அது இன்னும் ஓடலது, அது இப்போ எப்படின்னா இன்விசிபிளாக ஒரு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் கூடாது. இப்போ எது செஞ்சாலும் காஃபி பாதி சாப்பிட்டு வச்சிருக்கிறார், சாப்பிட ஆறிட போகுது அப்படின்னு பேய்க்கு வச்சுருக்கேன். எனக்கு பிடிக்கும் அந்த பேய் ரொம்ப, நான் சாப்பிட்டது தான் சாப்பிடும் அப்படின்னு அவங்களுக்கு பர்சனலைஸ்டு பேய் மாதிரி ஆயிடுச்சு. அவங்களுக்கு தான் ஆளாளுக்கு வாடகை எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க, பேய செட்டிங்ஸ் மாற்றிக்குவாங்க, கஸ்டமைஸ் பண்ணிக்கிறாங்க, எனக்கு இந்த நாள் எனக்குடா அப்படிங்கிற மாதிரி. அப்படி ஒரு இன்றைக்கும் அந்த நிறுவனம் சார்ந்த மனிதர்களை எங்கேயாவது பார்க்கும்போது, பொது இடங்களில் பார்க்கும்போது, நல்லா இருக்கீங்களா சார், நல்லா இருக்கீங்களா, இதெல்லாம் கேட்டவுடனே பேயும் நல்லா இருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க கேஷுவலாக. இன்றைக்கி வரை நான் பேயின்றதை பேசலை. இன்னும் சரியாக சொல்லணுன்னா, இந்த நிறுவனம் பேய் அப்படின்றத இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பேசுகிறேன். இதுவரை அவங்கள்ட்ட பேசும்போது அந்த வார்த்தையே நான் பேசியிருக்க மாட்டேன். ஆனால் அது இப்படி தான் போச்சு. ஆக்சுவலாக அங்கே என்ன தான் சார் இருந்துச்சு? இப்போ எனக்குன்னு ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும்ல, நம்ம என்னதான் இவ்வளோ விஷயங்கள் பேசினாலும் அங்கே என்னதான் இருந்துச்சுன்னு உங்களுக்கு ஏதாச்சும் யதார்த்தம் கேட்டிங்கன்னா இன்னும் சிரிப்பாக போயிடும். ஒரு வருடம் கழித்து அந்த அறை இருக்குல்ல, அந்த அறையை கொஞ்சம் மாற்றி அமைக்கலாம், அந்த அறையில் அந்த பகுதி மொத்தமாக இடிச்சுட்டு ஏதாவது சரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. அவங்க அப்படி பண்ணலை, ஆனால் அப்படி செய்யலாம் அப்படின்னு ஏதோ பண்ணுறாங்க. அப்படி செய்கிறதுக்கு போகும்போது அந்த அறையை இடிக்கணுன்னா பக்கத்தில் இருக்கிற ஒரு பில்டிங், அந்த பில்டிங்காரர்கிட்ட கொஞ்சம் பர்மிஷன் வாங்கினா தான் இதை ஏன்னா ரொம்ப நெருக்கமாக இருக்குது, இடிக்கணும். சரி போய் பார்ப்போன்னா அவரை போய் பார்க்க போகிறாங்க. அவரை போய் பார்க்க போனால் அங்கே ஒரு இந்த போர் தண்ணி எடுக்கிற மிஷின் இருக்குல்ல, அது ஓடுது, துன்னு ஓடும், அது பிரச்சனை இல்லை. இவங்க பேசிகிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி பண்ணலான் இருக்காங்க, பண்ணிங்க இதில் என்ன இருக்குது, அப்புறம் முடித்ததும் பூசி கொடுத்துருங்க, இந்த மாதிரிலாம் ஏதோ பேசிகிட்டு இருக்கார். துன்னு ஓடிட்டுருக்குல்ல, அது அப்பப்போ டக் 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 அப்படின்ட்டு ஓடிட்டுருக்கு. இந்த போனவர், சார் இது இந்த டக்கு டக்குன்னு சவுண்டு வருது, என்னது அது அப்படின்றாரு. அவர் அது மாற்றணும், அது அப்படி ஆக்சுவலாக ஏதோ மாற்றணும்,
அதுக்கு போனால் செலவுங்க, அது பார்த்தேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது பாட்டுக்கு இருந்துட்டு போகுதுன்னு விட்டுட்டேன் அப்படின்றாரு அவர். இந்த டக் 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 இருக்குல்ல, அது அந்த செவத்துக்கு இந்த செவத்துக்கு இடையில இருக்கிற எக்கோல இந்த ரூமுக்குள்ள தக் 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 அப்படின்னு கேட்குது. அப்புறம் இது இப்படி மட்டும்தான் சத்தம் வருங்களா அப்படின்னு அவர்கிட்ட கேட்டால், கொஞ்சம் பொறுங்க அப்படின்ட்டு ஆஃப் பண்ணிவிட்டு திரும்ப ஆன் பண்ணால் திக்கு 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 திக்கு, அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு தக் 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 தக்னு. இதுதான் இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம்னு புரிஞ்சு அவர் அந்த மேனேஜர் வந்து பேய் இருக்குன்னு ஒரு ஆட்டம் போட்டோமே நாங்கள். ஆனால் ஒன்று சார் சொல்ல அவங்கள்ட்ட அந்த எம்ப்ளாயீஸ்கிட்ட இப்படி தான் சொல்லவே இல்லை. ஏன்னா அது ஒரு சென்ஸ் ஆஃப் ஹியூமரில் நல்லா போயிட்டு, அதை உடச்சிடக்கூடாது, அது பாட்டுக்கு போயிட்டு போகுது, நல்லா இருக்குது பேசாமல் விட்டுருவோன்னு விட்டுட்டாங்க. இதுதான் நடந்திருக்குன்னு தெரியாமல் நாங்கள் பேய் இருக்குன்னு ஆட்டம் போட்டு கடைசியில் பேயை பார்ட்னர் ஆகிட்டோம் சார். நாங்கள் இன்விசிபிள் பார்ட்னர், இது இங்கே உட்காந்துக்கிட்டு எங்களுக்கு வந்து சேல்ஸை வந்து வளர்த்து கொடுத்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு. அது மாதிரியான ஒரு சார் அறிவு வந்து நிலை பெறும் பொழுது காரணங்களை கண்டுபிடிச்சிரும். அறிவு நிலை பெறலைன்னா நம்ம சொன்னது தான், இருட்டில் கைத்தை பார்த்துட்டு பாம்புன்னு கத்துன கதை தான். அதனால் சர்வ நிச்சயமாக மனிதன் இருக்கிறவரை மனிதனுக்கு பயம் இருக்கும். பயம் இருக்கிறவரை 2 ஃபார்மில் அவன் நம்பிக்கையை கைப்பற்றுவான். அவன் ரொம்ப தைரியமாக ஆகணும்னு நினச்சா கடவுளை கும்பிடுவான். ஏற்கனவே இருக்கிற பயத்தை விட இன்னும் பயந்துருவேன், இன்னும் பயப்படுவேன், எனக்கு ஏதோ ஆக போகுது, என்னை யாரோ ஏதோ பண்ண போகிறாங்கன்னு நினச்சா பேய் இருக்குன்னு நினப்பான். இந்த 2 ஃபார்ம் தான். ஸோ இவன் தைரியம் ஆகிட்டான்னா அதுவும் வேணாம் இதுவும் வேணான்ட்டு போயிடுவான். பேயை ஃப்ரெண்ட் ஆகிறதுக்கும் அதை டென்ட் ஆகிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது. இயல்பாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஃப்ரெண்டு, இயல்பு இல்லாமல் ஏதோ பயந்தீங்கன்னா ஐயோன்னு கடைசி வரைக்கும் புலம்பிகிட்டு இருக்கணும் அப்படிங்கிறதா இதோட சாராம்சம்னு நினைக்கிறேன். தன்னை உணர்தல்ங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். பேயை உணர்ந்தால் அதை ஃப்ரெண்டாக்கிங்கிறது இன்னும் நல்ல விஷயம் அப்படிங்கிறது தான். நன்றி சார். நன்றி. 6 முதலமைச்சர்களுடனான அனுபவம் பகிர்கிறார் டைரக்டர் ரைட்டர் VC குகநாதன். உங்கள் நக்கீரன் இதழில் சினிமா கொட்டகை புதிய தொடர் வாங்கி படியுங்கள். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.